ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஐடி சேலம். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 பவர் நோ பவரான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடியே ஒரு கடைக்கு போயிட்டு தான் வந்திருக்க மாட்டேங்குது. எல்லா ஃபீல்டையுமே பிரித்து சிபிஎம்சி வரையுமே ஒர்க் பண்ணிட்டாங்க. பட் கஸ்டமர் வந்து டேட்டா முக்கியமாக வேணும், டேட்டாஸ் மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மொபைல் நம்ம ஃபால் ஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎம்சி ஏபிடிஐசிலாம் அதில் இல்லவே இல்லை. சரிங்களா? சிபிஎம்சி கழட்டி ரீபால் பண்ணியிருப்பாங்கன்றது, ஏபிடிஐசி மிஸ்ஸிங்கு. ஸோ பவர் செக்ஷன்லையும் ஏதோ வேலை பார்த்துருக்குறாங்க. பட் ஆனால் கம்ப்ளைண்ட் ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது டிசி மீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு 6 சார்ஜரில் என்ன மாதிரி ரீடிங் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம ப்ராப்பராக போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணுறேன். பவர் கீ ட்ரிகர் பண்ணுறோம். இப்போ ட்ரிகர் பண்ணும்போது ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 0.0012, அதாவது 1 மில்லியாம்ஸ் 2 மில்லியாம்ஸ் வரையும் ஆகுது போகுது. பவர் கீ ரிலீஸ் பண்ணிட்டோம்னா 0 ஆயிடுது. சரிங்களா? அப்போ ஜஸ்ட் 1 மில்லியாம்ஸ் 2 மில்லியாம்ஸ் ஆம்பியர் தான் கன்சியூம் பண்ணுது. இந்த ரீடிங் எதை குறிக்குது அப்படின்னா ஒன்று பவர் ஐசி நாட் ஃபங்க்ஷன் அல்லது செகண்ட் லைனில் ஷார்ட் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ அதில் முதல்ல நம்ம பவர் ஐசிலாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பக் லைனோ எல்டிஓ லைனோ ஷார்ட் இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பவர் ஐசி பக்கம் போகலாம். சரிங்களா? ஸோ 1 மில்லியாம்ஸ் 2 மில்லியாம்ஸ் தான் இருக்குது. ஸோ முதல்ல செகண்ட் லைன் தான் நம்ம செக் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம 6 சார்ஜரில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, 0 ஆம்ஸ் தான். சரிங்களா? எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, 0 ஆம்பியர் தான் காட்டுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் லைன்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதோ ஷார்ட் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி செட் ஆன் ஆகுதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஐசி. ஓகேங்களா? பவர் ஐசி. இப்போ இது எப்படி நம்ம பவர் ஐசின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை சுற்றியுமே உங்களுக்கு பக் ஆயில்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ஒரு கிறிஸ்டல் இருக்குது. ஸோ இது வந்து ஐசி பவர் ஐசி. ஆல்ரெடி இந்த இடத்துல மெஷின் போட்டு பார்த்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு கூட உள்ள எல்லா ஷீல்டையுமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. நெட்வொர்க் ஷீல்டு அதையும் பிரிச்சிருக்கிறாங்க, பவர் ஐசி ஷீல்டும் பிரிச்சிருக்கிறாங்க. அப்படியே பின்னாடி போனோம் அப்படின்னா நான் க்ளீன் கூட பண்ணலை, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆல்ரெடி இது ரெசீட்லாம் சிபியூ மேலே ரெசீட்லாம் போட்டு பார்த்துருக்குறாங்க. ஸோ சிபியூ ஷீல்டு கம்ப்ளீட்டாக பிரிச்சிருக்கு. அதுக்கடுத்து இது வந்து சார்ஜிங் ஏசி இந்த சைடு வந்து டச் பண்ணல. அப்படியே இருந்தாலும் வந்தோம்னா இது ஏபிடி செக்ஷனு, ஏபிடி ஐசிவே காணும், அதையும் எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த ரெட்மி 9 பவரில் காமன் கம்ப்ளைண்ட் ஒன்று வரும், நோ பவரான் அப்படின்னா அந்த ஏபிடி ஐசி ப்ராப்ளத்தினால ஆட்டோ ஐடியல் போகும். ஸோ அந்த கண்டிஷனில் இந்த ஐசி ஜஸ்ட் நம்ம ப்ளோ பண்ணி ஷேக் பண்ணி விட்டிங்கனாவே ரெடி ஆகிடும். சரிங்களா? ஸோ இது ஒரு காமன் ஃபால்ட் இருக்குது. பட் ஆனால் இதை ஏன் இங்கே வந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா செட்டு வாட்டர் டேமேஜ்ன்ற மாதிரி தான் கஸ்டமர் கொடுத்ததா சொன்னாங்க. சரிங்களா? ஆனால் வந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கழட்டி ரீபால் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ்ட் ஐசி. இஎம்எம்சி கழட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பேஸ்ட்டில் க்ளூ கட் பண்ணியிருக்கு. ஸோ கழட்டியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் 2 மில்லியாம்ஸ் தான் ஆம்பியரே கன்சியூம் பண்ணுது பவர் கீ ட்ரிகர் பண்ணும்போது. ஆட்டோ கன்சியூம் எதுவும் இல்லை. பட் ஆட்டோ கன்சியூம் இல்லைனாலே நம்ம புரிஞ்சிக்கலாம் பிரைமரி லைனில் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ட்ரிகர் பண்ணும்போது ஜஸ்ட் 2 மில்லியாம்ஸ் 3 மில்லியாம்ஸ் வரையும் தான் போகுது. கை எடுத்துட்டோம்னா 0 ஆயிடுது. அப்படிங்கும்போது பவர் ஐசி வேலை செய்யலையா அல்லது செகண்ட் லைனில் ஷார்ட்டாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பவர் ஐசின்னு சொல்லி பவர் ஐசி மாற்றி ப்ராப்ளம் அப்படியே இருந்ததுன்னா நம்ம டைம் வேஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக் லைனில் டயோடு வேலையை செக் பண்ணிக்கலாம். அப்போ செக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ மல்டிமீட்டர் நான் டயோட் மோடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மல்டிமீட்டர் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிவிட்டு இந்த காயில் டயோடு வழி பார்க்குறேன். 409 409 அப்படின்ற மாதிரி வருது. சரிங்களா? அதாவது இந்த காயில் மறுபடியும் காட்டுறேன், 409 அப்படின்ற மாதிரி வருது. ஓகே, அடுத்து இந்த காயில் செக் பண்ணுறோம், 85.084 சம்திங் வருது. அடுத்து இந்த லைனில் செக் பண்ணுறேன், 00.002 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இது ஷார்ட் மாதிரி தான் காட்டுது. ஸோ நான் மல்டிமீட்டர் ப்ரோபை சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். சேஞ்ச் பண்ணி வைக்கும்போது என்ன ரீடிங் வருதுன்னு பார்க்குறேன். அப்பயும் சேம் 0.0 வருது. சரிங்களா? பட் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த லைன் கிடையாது, வேற ஏதாவது லைனா அங்கேயே ரிமூவ் பண்ணாங்கன்றது தெரியல. சரிங்களா? ஒருவேளை அதை ஷார்ட் காட்டு தான் என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பட் ஆனால் இந்த லைன் வந்து ஷார்ட். சரிங்களா? ஸோ இந்த பக் லைன் வந்து ஷார்ட்ல இருக்கு. அடுத்து இந்த பக் லைன் செக் பண்ணுறேன், 280 வருது. இந்த பக் லைன் செக் பண்ணுறேன், 337 வருது. இந்த பக் லைன் செக் பண்ணுறேன், 337 வருது. இந்த பக் லைன் செக் பண்ணுறேன், 0.003 வருது. இந்த பக் லைன் செக் பண்ணுறேன், இதுவும் 0.003 வருது. ஸோ ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறேன். சரி, பார்ட் பண்ணி பார்க்குறோம். அப்பயும் 0.002, அப்பயும் இதுவும் 0.002. இது ரெண்டும் ஒரே லைன் தான். சரிங்களா? ஸோ இது வந்து
ரெண்டு பக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே பக் லைன் தான். ஸோ பேரலாக எடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த லைனும் என்ன தான் இருக்குதுங்க, ஷார்ட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்படி செக் பண்ணாலும் நம்ம ஷார்ட் தான் காட்டுது, இப்படி செக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன காட்டுது, சேம் வேல்யூ தான் காட்டுது. ஸோ ரெண்டு பக்கமும் லோ ஓம்ஸில் சேம் வேல்யூ காட்டுது, அதுவும் 0.002 அப்படின்ற மாதிரி காட்டுது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பக் லைனும் இந்த பக் லைனும் ஷார்ட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பக் வோல்டேஜ் எங்கே போகுது, இந்த பக் வோல்டேஜ் எங்கே போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த லைன் ஷார்ட் காட்டுது அப்படிங்கும்போது இப்போ இதுக்கு சோர்ஸ், அதாவது இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பவர் ஐசில இருந்து இந்த இண்டக்டர் வழியாக தான் லோடுக்கு போகுது. அப்போ லோடு சைடு ஷார்ட்டா அல்லது பவர் ஐசி சைடு ஷார்ட்டாக முதல்ல நம்ம கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஜஸ்ட் இந்த காயை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். காயில் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாவே ஐசிக்கும் இது இங்கே எந்த லோடுக்கு போதோ அந்த லோடுக்கான கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிருது. அப்போ இந்த சைடு ஷார்ட்டா இந்த சைடு ஷார்ட்டா அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம்னா, பவர் ஐசி சைடு ஷார்ட்டா இல்லை அவுட்புட் லைன் சைடு ஷார்ட்டாங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பக் லைன்லாம் எங்கெங்க போகுது, என்னென்ன வோல்டேஜஸ் அவுட்புட் இதில் வருது அப்படின்றத ஸ்கிமேட்டிக் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் கிளியர் பண்ண போகலாம். சரி, இப்போ ரெட்மி 9 ப்ரோக்கான ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் என்ஐசி பவர் ஐசி. பவர் ஐசியோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா PM4250 அப்படின்ற ஐசி. பக்கத்தில் ஒரு கிறிஸ்டல் இருக்கு. ஸோ இப்போ இதை சுற்றி உங்களுக்கு இண்டக்டர்ஸ் இருக்கு, அதனால இந்த ஐசிங்க பவர் ஐசி. ஸோ இப்போ நம்ம டயோடு வேல்யூ செக் பண்ணதுல இந்த இண்டக்டருக்கான டயோடு வேல்யூ எவ்வளோ காட்டுது அப்படின்னா 0.0023 தான் காட்டுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த லைன் டெட் ஷார்ட் காட்டுது. அதே மாதிரி இந்த ரெண்டு இண்டக்டருக்கான டயோடு எவ்வளோ காட்டுதுன்னா அதுவும் 0.0012 தான் காட்டுது. அதாவது போத் சைடு நம்ம ப்ரோபை திருப்பி வச்சாலும் சேம் வேல்யூ தான் காட்டுது. ஸோ அப்போ இந்த லைனும் என்ன இருக்குதுங்க, ஷார்ட்ல இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த பக் வோல்டேஜ் எவ்வளோ வருது, இது எங்கே போகுது, இந்த பக் வோல்டேஜ் எவ்வளோ வருது, எங்கே போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எது ஷார்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து நான் எதுக்கு போகிறேன் அப்படின்னா லே அவுட் போகிறேன். ஸோ இப்போ லே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா L1403ங்கிற இண்டக்டரும் L1303 L1304 இந்த ரெண்டு இண்டக்டர்ல ஒரு அவுட்புட் தான் ஷார்ட் காட்டுது. சரிங்களா? ஸோ அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா செலக்ட் பண்ணி ஸ்கிமேட்டிக்ல போயிட்டு இது என்ன பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த லைனை செலக்ட் பண்ணி ஸ்கிமேட்டிக்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அது இங்கே வந்துடுது. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து என்ன ஐசி, PM4250ங்கிறது பவர் ஐசி. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண இண்டக்டர் வந்து L1403. இதோட அவுட்புட் லைனில் ரெண்டு கெப்பாசிட்டர் அவுட்புட் எடுத்துருக்குறாங்க. இந்த அவுட்புட்டோட நேம் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா வி ரெகுலேட்டர் S7A அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது எத்தனை வோல்ட் லைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2.04 வோல்ட் லைன் இது. சரிங்களா? அப்போ ஒரு பவர் ஐசியில இருந்து 2.04 ஒரு வோல்டேஜை ரெகுலேட் பண்ணி அவுட்புட் எடுத்துருக்காங்க. அவுட்புட் லைன்ல ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்குது, C1406 C1407ங்கிற மாதிரி. ஸோ அந்த ரெண்டு கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நியரஸ்டா இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் தான் அது. சரிங்களா? நியரஸ்டா இருக்குது. எப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ லேஅவுட்லேயே உங்களுக்கு போட்டிருக்கு பாருங்க 1406 1407. ஸோ அந்த ரெண்டு கெப்பாசிட்டர் இதுதான். அப்போ இதில் 2.04 அவுட்புட் வந்து இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் வழியா எங்கே போகுது அப்படின்றத நம்ம ஸ்கிமேட்டிக் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சரிங்களா? அப்போ நான் அந்த S7A இருக்கு இல்லைங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணும்போது அது ஆஸ் யூஸ்வல் நம்ம செலக்ட் பண்ணுற இடத்த காட்டுது, பேஜ் நம்பர் 13. அடுத்து கிளிக் பண்ணுறேன், இந்த வோல்டேஜ் எங்கே போகுது, S7A 2.0. ஓகேங்களா? அப்போ S7A 2.0 எங்கே போகுது அப்படின்னா அகைன் பவர் ஐசிக்குள்ளேயே போகுது. எதுக்கு போகுது அப்படின்னா L9 அண்ட் L11 இந்த ரெண்டு எல்டிஓக்கான இன்புட் வோல்டேஜாக போகுது. அதாவது L9 அப்படின்றது என்ன வோல்டேஜ், L9ங்கிறது 1.8 வோல்ட். சரிங்களா? அப்போ 1.8 வோல்ட் எல்டிஓக்கான இன்புட் வோல்டேஜ் தான் என்னதுங்க, இந்த S7 2.04. சரிங்களா? அப்போ இதை நம்ம படிச்சிருப்போம், நம்ம ஸ்டூடெண்டாக இருந்தால் தெரிய வாய்ப்பு இருக்கு. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த 1.325ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் எல்டிஓ, 2.04ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எல்டிஓ. ஸோ இப்போ இது லோயர் எல்டிஓ, இது வந்து என்னது ஹையர் எல்டிஓ. அப்போ பவர் ஐசிலேருந்து ஜென்ரேட் ஆகிற அந்த ரெண்டு அவுட்புட்டுமே அகைன் எங்கே தான் போகும்போது பவர் ஐசி போயிட்டு அது எல்டிஓவாக ஜென்ரேட் ஆகி வெளியே வரும். ஸோ அப்போ அந்த 2.04 லைன் தான் ஷார்ட். சரிங்களா? அப்போ அந்த 2.04 எங்கே போகுதுன்னா அகைன் எங்கே தான் போகுது, பவர் ஐசிக்கே தான் போகுது. அதாவது பவர் ஐசிலேருந்து வந்து மறுபடியும் எங்கே போகுது, பவர் ஐசிக்கே போகுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடங்கள் காட்டியிருக்கிறாங்க. அகைன் கிளிக் பண்ணுறோம், எங்கே போகுது, சேம் அதே லொக்கேஷன் தான் காட்டுது. அடுத்து இது கிளிக் பண்ணுறேன்,
சேம் அதே லொக்கேஷன் தான் காட்டுது. ஆக்சுவலாக இந்த வோல்டேஜை கொடுத்து 1 2 3 4 5 6 7 எல்டிஓஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதாவது பவர் ஐஸ்லேருந்து வர 24 எல்டிஓஸில் 7 எல்டிஓக்கான இன்புட்டு இந்த 2.04. அப்போ இந்த 2.04 லைன் ஷார்ட் ஆகி போச்சு. சரிங்களா? அப்போ இது ஷார்ட் ஆகி போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த 7 எல்டிஓவுமே அவுட்புட் என்ன ஆகாதுங்க, வராது. சரிங்களா? அப்போ இந்த 2.04 லைன் ஷார்ட். அப்போ எது ஷார்ட்டுங்கிறது நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அது இல்லாமல் இந்த வோல்டேஜ் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகுது, தனியாக ஒரு எல்டிஓ ரெகுலேட்டருக்கு போகுது. சரிங்களா? இது எதுக்கான எல்டிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியுதா, நான் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதாவது வி ரெகுலேட்டர் S7A 2.04 இன்புட் லைனில் ஒரு கெப்பாசிட்டி போட்டுருக்குறாங்க. போட்டு இந்த எல்டிஓ ரெகுலேட்டருக்கு இன்புட்டாக போகுது விஇன் 2.04. வி அவுட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்கான வோல்டேஜ். எத்தனை வோல்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க, 1 வோல்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்போ 2.04 வோல்ட்டு கொடுத்து 1 வோல்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வோல்ட் எங்கே போகுதுன்னா கேமராவுக்கு போகுது. ஓகேவா? சரி, அப்போ இந்த கேமராக்கான வோல்டேஜ் எப்போ போகணும், அது எப்போ நீங்கள் கேமரா அக்சஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் போகணும். அதாவது கேமரா ஆன் பண்ணும்போது தான் போகணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஎன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு எல்டிஓ லேட்னா மொத்தம் 4 பின் தான். ஒன்று இன்புட்டு, ஒன்று வந்து என்னது அவுட்புட்டு, ஒன்று வந்து கிரவுண்டு. 3 பின் ஆச்சுங்களா? ஒரு பின் என்னது எனேபிள். அப்போ எனேபிள்ங்கிறது எங்கே இருந்தால் வரணும், அது சிபியில் இருந்தால் வரணும். அப்போ இந்த எனேபிள் வோல்ட் வரும்போது தான் இந்த கேமரா உங்களுக்கு என்ன ஆகும், வேலை செய்யும். இந்த எனேபிள் வோல்டேஜ் வரும்போது தான் அந்த அவுட்புட் வரும். அவுட்புட் வந்தால் தான் கேமரா உங்களுக்கு என்ன ஆகும், வேலை செய்யும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம கேமரா செக்ஷன் பற்றி பேசலை. நம்ம சொல்ல வந்தது என்னன்னா 2.04 லைன் என்ன போச்சுங்க, ஷார்ட் ஆகி போச்சு. அந்த 2.04 வோல்ட் எங்கே போகுது, கேமராக்கு என்ன ஆகுது, கேமராக்கான எல்டிஓக்கு என்ன ஆகுது, போகுது. அது மட்டும் இல்லாமல் அது எங்கே போகுது, பவர் ஐசிக்கும் என்ன ஆகிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிட் மேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிட் மேப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த வோல்டேஜ் எங்கெல்லாம் போகுது அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ பிட் மேப்பில் என்ன காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் அந்த காயில் 2.0 வெளியே வருது. அங்கே 2 கெப்பாசிட்டி போட்டுருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த கெப்பாசிட்டிலே அந்த வோல்டேஜ் எங்கே போகுது அப்படின்னா நேராக கெப்பாசிட்டி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிமேட்டிக்கில் பார்த்த மாதிரி அங்கேருந்து வர 2.04 வோல்ட் ஆனது ஒரு எல்டிஓ ரெகுலேட்டருக்கு இன்புட் ஆகி, இது இன்புட்டு S7 2.04. இது வந்து என்னதுங்க அவுட்புட்டு. இது எங்கே போகுது, நேராக கேமரா கனெக்டருக்கு போயிருது. இது வந்து எனேபிளாக இருக்கும். இது எங்கேருந்து வரணும், சிபியிலேருந்து வரணும். பாருங்க 1.2 எனேபிள் போட்டிருக்குது. இது வந்து என்னது உங்களுக்கு, அது கிரவுண்டு. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே தான் காட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த வோல்ட் அங்கே எங்கே போகுது, பவர் ஐஸ்குள்ளே போயிட்டு எல்டிஓ ரெகுலேட்டர் வேலை செய்யறதுக்கான இன்புட்டாகவும் போகுது. ஆனால் பிட் மேப்பில் அதை காட்டல. சரிங்களா? ஸோ இப்போ முதல்ல இந்த லைனில் ஷார்ட் இருக்கு இல்லையா, அப்போ ஷார்ட் இருக்கும்போது இப்போ 0 ஓம்ஸே காட்டுது. சொல்ல போனோம்னா 0 ஓம்ஸே என்ன ஆகுதுங்க, காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த காயில கழட்டிட்டு, அதாவது இந்த இண்டக்டரை கழட்டிட்டு இந்த சைடு என்ன வேல்யூ காட்டுதுன்னு பார்க்க போறேன். ஓகேங்களா? இந்த சைடு வந்து டயர் வண்டி நார்மலாக இருந்துச்சுன்னா அப்போ பவர் ஐசி இருக்குன்னு எடுத்துக்கலாம், நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த லைன் டயர் எவ்வளோ காட்டுதுன்னு பார்க்க போறேன். ஸோ இந்த லைன் மறுபடியும் லோ ஓம்ஸ் காட்டுச்சு அப்படின்னா அப்போ இந்த 2 கெப்பாசிட்டி அந்த எல்டிஓ ரிலேட்டர். ஸோ அதான் பிரச்சனையா இருக்கணும். ஸோ நான் ரொசீன் அப்ளை பண்ணி எது ஹீட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம என்ன எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு வேணா நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா அதுக்கு போகலாம். இல்லை நான் இப்பயே கூட அதை பார்த்துடலாம், ஒரே வேலையை அதை பார்த்துடலாம். அந்த 2 காயிலுக்கான அவுட்புட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? L1303 L1304. சரிங்களா? அது எங்கே போகுது, அந்த காயிலை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஸ்கிமேட்டிக்கில் போட்டு L1303 சர்ச் பண்ணுறோம். ஸோ அதுவும் அதே லொக்கேஷன் தான் வருது. சரிங்களா? L1303 L1304. ஓகேவா? அதாவது S3 அண்ட் என்னது S4, S3 அண்ட் என்னது S4. எத்தனை வோல்ட் ஜென்ரேட் ஆகுது, இதில் 2.8 வோல்ட், சாரி 0.8 வோல்ட் ஜென்ரேட் ஆகுது. 0.8 வோல்ட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லைனை செலக்ட் பண்ணோம்னா ஒரே இடம் தான் காட்டுது. 9ஆம் நம்பர் பேஜுங்கிறது இங்கே வருதுங்களா? ஸோ அப்போ இந்த லைன் நேரம் எங்கே தான் போகுது, சிபி தான் போகுது. பாருங்க இத்தனை கெப்பாசிட்டி கொடுத்துக்கிறான். 0.8 வோல்ட்டு VDD CX அப்படின்ற ஒரு வோல்டேஜ். இது எங்கே போகுதுன்னா SM4250. ஆக்சுவலாக எங்கே போகுதுன்னா சிபிக்கு தான் போகுது. சிபிக்கு போகிற வோல்டேஜ் இது. சரிங்களா? ஸோ அப்போ சிபிக்கு தான் ஆகிட்டு இருக்குது, போயிட்டு இருக்கு. அப்போது அந்த லைனும் என்ன காட்டுது, ஷார்ட் காட்டுது. அவங்க சிபி எடுத்து ரீபால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சிபி ரீபால் பண்ணதில் ஏதோ ஷேக் பண்ணி விடும் போதோ அல்லது ரீபால் பண்ணும்போது உள்ள பால் ஷார்ட் ஆகி போச்சா இல்லை பேரலாக அந்த கெப்பா ஷார்ட் ஆகி போச்சாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக அதை செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இந்த 2 ஷார்ட்டையும் ரிமூவ் பண்ணாவே ஆல்மோஸ்ட் செட் ஆன் ஆயிரும். ஆனால் அதுதான் என்னன்றது பார்த்தலாம். ஏன்னா ஆல்ரெடி சிபி ரீபால் பண்ணியிருக்கிறாங்க, சிபி ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல. சரிங்களா? ஸோ முதல்ல அந்த ஷார்ட்டை ரிலீஸ் பண்ணி காட்டுறேன். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்கிமேட்டிக்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த லைன் ஷார்ட் நான் வேணா மார்க் கூட பண்ணிடுறேன். சரிங்களா? ஏன்னா போர்டை நான் திருப்பி வச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த காயில கழட்டுறதுக்கு வாட்டம் வேணுன்றதுக்காக திருப்பி வச்சுக்கிறேன். இந்த லைன் ஷார்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
S4 இந்த ரெண்டு லைன் இந்த ரெண்டுமே ஒன்று தான் பேரல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த லைன் ஷார்ட், அப்போ S7 S3 S4 ஷார்ட்டு சரிங்களா. ஆக்சுவலாக இது வந்து 2.04 அவுட்புட் வர லைனு, இது வந்து பார்த்தீங்கன்னா 0.8 வோல்ட் அவுட்புட் வர லைனு. இந்த 2.0 வோல்ட் அவுட்புட் எங்கே போகுதுன்னா இதுலேருந்து வெளியே வந்து மறுபடியும் எங்கே தான் போகுது, பவர் ஐசிக்குள்ளே தான் போகுது சரிங்களா. இதுலேருந்து வெளியே வந்து மறுபடியும் பவர் ஐசிக்குள்ளே தான் போகுது. அதே மாதிரி இந்த வோல்டேஜ் எங்கே போகுதுன்னா நேராக ஒரு LDO ரெகுலேட்டருக்கு போகுது. அதாவது இங்கே இருக்கிற கேமராக்கான LDO ரெகுலேட்டர், அதாவது 1.0 வோல்ட் ரெகுலேட்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டியாக இதுக்கு 2.04 இன்புட் ஆகி இந்த கெப்பாசிட்டியாக 1.0 அவுட்புட் ஆகி எங்கே போகுதுங்க, கேமராவுக்கு போகுது சரிங்களா. ஸோ இப்போ இந்த 0.8 வோல்ட் எங்கே போகுதுன்னா டேரெக்டாக எங்கே போயிட்டு இருக்கு, சிபிக்கு போயிட்டு இருக்கு ரைட்டா. சரி இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம்னா ஆல்ரெடியே உங்களுக்கு செக் பண்ணி காட்டினது தான். இந்த லைன் என்ன காட்டிட்டு இருக்கு, டெட் ஷார்ட் காட்டுது சரிங்களா. இப்போ ஷார்ட் வந்து பவர் ஐசி சைடா அல்லது சிபியூ சாரி அவுட்புட் லைன் சைடான்னு நமக்கு தெரியல இல்லையா. ஸோ இப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அகைன் உங்களுக்கு பாருங்க நான் ஷார்ட் செட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் டயோடி செக் பண்ணுறேன் எவ்வளோ காட்டுது, 003, அதாவது 003 காட்டுது ரைட்டுங்களா. ஸோ இப்போ இந்த காரை நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த சைடுக்கு வந்து லைன் எங்கேருந்து வருது, பவர் ஐசிலேருந்து வருது. இந்த சைடு எங்கே போகுது, கேமரா எல்டிஓக்கும் அகைன் பவர் ஐசிக்கு தான் போகுது சரிங்களா. ஸோ இப்போ நான் காயில் எடுத்து நான் செக் பண்ணுறேன். காயில் எடுத்ததுக்கப்புறம் இந்த வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை பாருங்க. ஸோ காயில் கழட்டிட்டேன் சரிங்களா, கழட்டி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம், ஹீட் ரெடியூஸ் ஆகட்டும். ஸோ இப்போ நான் இந்த சைடு செக் பண்ணுறேன், வேலை எவ்வளோ காட்டுது, 357 சம்திங் காட்டுது. ஸோ பவர் ஐசி சைடு நார்மல் தான். ஸோ இந்த சைடு நான் செக் பண்ணுறேன் எவ்வளோ காட்டுது, 0.003 ஓகேவா. ப்ரோபை நான் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், அப்போ எவ்வளோ காட்டுது, 0.003 தான் காட்டுது சரிங்களா. ஸோ இப்போ அவுட்புட் லைன் தான் ஷார்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது சரிங்களா. இது எத்தனை வோல்ட் லைனு, 2.04 வோல்ட் லைனு சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த சைடு நம்ம ரொசின் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்கிமேட்டிக் பார்த்தோம். ஸோ ஸ்கிமேட்டிக் பார்த்ததுல இந்த காயிலேருந்து வர அவுட்புட் வோல்டேஜ் எங்கே போகுது அப்படின்னா இந்த ஐசிக்கு பக்கத்துலேயே இருக்கிற அந்த ரெண்டு கெப்பாசிட்டி வழியாக எங்கே போகுது, அந்த எல்டிஓ ரெகுலேட்டருக்கு இன்புட்டாக போகுது. அதே மாதிரி இது ஹையர் எல்டிஓங்கிறதுனால இது பவர் ஐசிக்கும் தான் என்ன ஆகிட்டு இருக்குங்க, போயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ரொசின் அப்ளை பண்ணி அந்த இடத்துல ஏதோ சிம்டம்ஸ் சேஞ்ச் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரி இந்த எல்டிஓக்கு தான் போகுது, அந்த தின்னர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால முதல்ல இந்த சைடு நம்ம ரொசின் அப்ளை பண்ணிடலாம். அது தின்னர் போட்டதுனால ரொசின் அப்ளை ஆகும். சரி ஓரளவு ரொசின் அப்ளை ஆயிடுச்சு. ஓகே அடுத்து இந்த சைடு, சரி அந்த சைடும் ரொசின் போட்டாச்சு சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2.0 வோல்ட் லைனு, அதனால் நான் டிசி மீட்டரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 வோல்ட் செட் பண்ணிக்கிறேன். 2 வோல்ட் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட் 2 வயர் எடுத்துக்கிட்டேன், ஒரு வயரை கிரவுண்டோட ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எத்தனை வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 2.0, அதாவது 2 வோல்ட் 2.0 வோல்ட் லைனு. ஸோ 2 வோல்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இதில் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த இடம் ஏதோ ஹீட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அந்த கெப்பாசிட்டி தான் என்ன ஆகுதுங்க, ஹீட் ஆகுது. டிசி மீட்டரில் 1 ஆம்பியர் பவர் கன்சியூம் ஆகுது சரிங்களா. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டி வந்து ஷார்ட் ஓகேவா. ஸோ இப்போ செகண்டரி லைனில் 2.04 வோல்ட் லைனில் அந்த கெப்பாசிட்டி என்ன இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது சரிங்களா. ஸோ அதனால தான் அந்த இடத்துல உங்களுக்கு டயோடு வேல்யூ எவ்வளோ காட்டுதுங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல டயோடு வேல்யூ எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி கெப்பாசிட்டிலாம் நீங்கள் கம்பல்சரி வச்சு தான் ஆகணும் சரிங்களா. ரிமூவ் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ இப்போ எடுத்த கெப்பாசிட்டி வந்து டயோடு வேல்யூ இந்த ஷார்ட் காட்டுதான்னு பார்க்கலாம். எவ்வளோ காட்டுதுங்க, 0.003 அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த கெப்பாசிட்டி டெட் ஷார்ட்டில் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு டயோடு வேல்யூ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கணும், சேஞ்ச் ஆகிருக்கணும்.
ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ரெட் கலர் ப்ரோபை கிரவுண்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் ப்ரோபை தான் அந்த இடத்துல வைக்கணும். ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ நான் ரெட் கலர் வேறு கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் ப்ரோப் எடுத்து கொண்டு போய் வைக்கிறேன். டயோடு எவ்வளோ வருதுங்க? 410. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் என்ன ஆகி போச்சு, லீஸ் ஆகி போச்சு. இந்த சைடு வைக்கிறேன் பவர் ஐசிக்கான டயோடு வேல்யூ. இந்த சைடு வைக்கிறேன் அவுட்புட் லைனில் டயோடு வேல்யூ 410 காட்டுது. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன காட்டுச்சு, 0.003 அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. சரிங்களா? ஸோ ஹையர் எல்டிஓக்கான ஷார்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், கிளியர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த இண்டக்டர் எடுத்து மறுபடியும் அந்த பழைய பொசிஷனில் வச்சுட்டு அடுத்து நாம் மேலே இந்த 0.8 வோல்ட் லைன் ஒன்று ஷார்ட் காட்டுது இல்லைங்களா, அது என்னன்றதை பார்க்கலாம். சரி, இப்போ இந்த காயில நாம் பிளேஸ் பண்ணிடலாம் அந்த இடத்துலையே. ஸோ இப்போ காயில் அந்த இடத்துல வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த கெப்பாசிட்டி நம்ம எடுத்த கெப்பாசிட்டி இங்கே தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வேறு ஸ்கிராப்லேருந்து அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2.04 லைன் வந்து ஷார்ட் கிடையாது. சரிங்களா? அதே நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் காயில் வச்சதுக்கப்புறம். ஸோ டயோடு வேல்யூ 348 சம்திங் காட்டுது. சரிங்களா? ஸோ ஷார்ட் இல்லை. அப்போ மறுபடியும் நம்ம முதல்லேருந்து போகிறோம், இந்த காய் செக் பண்ணுறோம். டயோடு நார்மல் 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 ஓகே நார்மல். பட் ஆனால் இந்த லைனு ஷார்ட் காட்டுது. சரிங்களா? பட் ஆனால் இந்த லைன் எங்கே போகுதுன்னா சிபிக்கு தான் போகுது. சரிங்களா? ஆல்ரெடி சிபி அவங்க ரீபால் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதனுடைய ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியல இல்லையா? ஸோ அப்போ சிபி ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும். சரிங்களா? பட் இது வந்து ஆல்ரெடி அவங்க பேஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணி ரீபால் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் டைரெக்டாக நான் சிபிவே ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இடையில எதாவது ஷார்ட் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க சிபி ரீபால் பண்ணதுனால எனக்கு என்னவோ டவுட் சிபி மேலே தான் வருது. சரிங்களா? அவங்க சிபி ரீபால் பண்ணும்போது உள்ளே ஷார்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிபியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லைன் ஷார்ட் கார்டு தான் நான் செக் பண்ணிக்கிறேன்.
சரி, இப்போ நம்ம சிபி ரீபால் பண்ணிட்டோம் சரிங்களா, போர்டை ஃபிக்ஸ் பண்ணி ஆன் ஆகுதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஸோ செட் ஆன் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ இதில் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். செகண்ட் லைனில் ஷார்ட்டு, என்னென்ன லைன் ஷார்ட்னா S7 2.04 IRLDO லைன் ஷார்ட்டு, ஒரு கெப்பாசிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் S3 S4 0.8 வோல்ட்டு SOCக்கு போகிறது, அந்த லைனும் ஷார்ட்டு சரிங்களா. அப்போது 2.04 வோல்ட் லைனில் ஒரு கெப்பாசிட்டா ஷார்ட் ஆயிருந்தது. அந்த 0.8 வோல்ட் லைனில் CPU கொலாப்ஸ், அதான் ஆல்ரெடி CPU வந்து ப்ளோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உள்ள பால் லீக் ஆகி ஒன்று கொலாப்ஸ் ஆகி போச்சாட்டுக்குது சரிங்களா. ஸோ அதனால தான் அது ஷார்ட்டு. CPU எடுத்து ரீபால் பண்ணோடனே செட் ஆன் ஆகி போச்சு. உங்களுக்கு ஏன்னா அந்த செகண்டரி வோல்டேஜ்லாம் வருதா அப்படின்றத நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா S7 2.04 வோல்ட்டு, இந்த லைனில் தான் ஒரு கெப்பாசிட்டி மூவ் பண்ணியிருந்தோம் ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது S3 S4, இது வந்து சிபிக்கு போகிற வோல்டேஜ் லைனு. ஸோ இப்போ அந்த SOC கழட்டினோடனே ஷார்ட் ரிலீஸ் ஆகி போச்சு. அதை ரீபால் பண்ணி வச்சு இப்போ செட் ஆன் பண்ணதும் உங்கள்கிட்ட காட்டிட்டேன் நான் சரிங்களா. ஸோ இப்போ எல்லா பக் வோல்டேஜஸும் ப்ராப்பராக வருதான்றதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் பேட்டரி ஸ்ட்ரிப்பை லாக் பண்ணிக்கிறேன். அடுத்து சார்ஜ் எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்சர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வோல்ட்மீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த லைன் தான் ஷார்ட் ஆயிருந்தது. இந்த லைனில் செக் பண்ணுறேன், ஒரு வோல்ட் வருது 1.9, அதாவது 2 வோல்ட் கிட்ட வருது. அதாவது எத்தனை வோல்ட் லைனா 2.04 லைனு. ஸோ 1.9 வோல்ட் கிட்ட வருது சரிங்களா. ஸோ இப்போ இதில் செக் பண்ணுறேன் 1.1, இதில் செக் பண்ணுறேன் 1.2, இதில் செக் பண்ணுறேன் 0.9, இதில் செக் பண்ணுறேன் 0.8, இதில் செக் பண்ணுறேன் 0.8. இதுதான் ஷார்ட் ஆயிருந்தது, அதாவது 0.8 வோல்ட்னு சொன்னோம் ஓகேங்களா. ஸோ ரெண்டு காயிலும் பேரல் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே 0.8 என்ன ஆகுதுங்க வருது சரிங்களா. ஸோ அப்போ 2.04 லைனும் ஷார்ட்டு, 0.8 வோல்ட் லைனும் ஷார்ட்டு, 2.04 லைனில் இந்த இடத்துல எடுத்த கெப்பாசிட்டி ஷார்ட்டு, 0.8 வோல்ட் எடுத்த லைனில் SOC தான் கொலாப்ஸு, அதாவது உங்களுக்கு ப்ளோ பண்ணும்போது உள்ள பால் லீக் ஆயிடுச்சாட்டுது சரிங்களா. ஸோ செட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ செட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளைண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பக் லைனு ஷார்ட்டு சரிங்களா. ஆனால் டிசி மீட்டர் ரீடிங் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா 0.004, அதாவது 4 மில்லியம்ஸா 2 to 4 மில்லியம்ஸ் வரையும் போச்சுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அதாவது பவர் கீ ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கிற வரையும். அப்புறம் கை எடுத்துட்டோம் அப்படின்னா 0 ஆயிருது சரிங்களா. ஸோ இந்த சிம்டம்ஸ்க்கு நீங்கள் பவர் ஐசி சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் என்ன இருக்காதுங்க, சால்வ் ஆயிருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் லைனில் ஷார்ட்டை வச்சு நம்ம பவர் ஐசி ரீபால் பண்ணோம்னாலோ பவர் ஐசி ரீப்ளேஸ் பண்ணோம்னாலோ ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு மொபைலை டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஆம்பியர் போகுது அப்படிங்கும்போது அப்போ எந்த செக்ஷனில் பிரச்சனை இருக்குங்கிறத ஓரளவு உங்களுக்கு ஃபைன் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் ஐசி மாற்றுறதுங்கிறது ஓகே தான், பட் ஆனால் ஐசி தான் ஃபால்ட்டாக இருக்கிற பட்சத்தில் ஐசி மாத்திரம் ரெடி ஆக போகுது. பட் ஷார்ட் சர்க்யூட் இருக்கும்போது நீங்கள் ஐசி மாற்றினாலும் அங்கே ப்ராப்ளம் என்ன ஆகாது, சால்வ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான மெத்தடில் போனீங்கன்னா மட்டும்தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சரிங்களா. இப்போ January 20th ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, EMC பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஃபியூ சீட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். February மந்த் பேட்சுக்கும் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மந்த் வர முடியாதவங்க February வரீங்க அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.